இப்போது பார்ப்பது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு நாளில் சனி என்று பயப்படாதீர்கள். நான்கில் சனி என்பது அர்த்தாஷ்டம சனி. அவர் எந்த பாதிப்பும் கொடுக்க மாட்டார். 6இல் குரு, உங்களுடைய ராசிக்கு 6இலே குரு உள்ளார். அந்த 6இல் குரு சுபத்துவமானவர். அவரும் எந்த வகையிலும் பாதிப்பு கொடுக்க மாட்டார். 5இல் ராகு, 5இல் ராகு என்பது குருவுடைய வீட்டில் இருக்கின்றார். ஸோ குரு வீட்டில் இருக்கின்ற ராகு அவரும் எந்த கஷ்டம் கொடுக்க மாட்டார். அதே போல் 5இல் ராகு இருந்து கேதுவும் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கார். 5இல் ராகு 11இல் கேது, 2 பேருமே உங்களை சிரமம் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் கூட இந்த அர்த்தாஷ்டம சனி என்பது 4ஆம் இடத்திலே இருக்கின்ற அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த சனி அவர் ஆட்சியாக இருக்கின்றார். அந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுப்பார். 4ஆம் இடம் என்பது வாகனம், வீடு போன்ற வகையை அமைத்து கொடுப்பார். சனி பகவான் அமைத்து கொடுத்து அவர் கடன் தள்ளுவார். என்றால் அவர் சனி பகவான் எந்த அளவுக்கு அமைத்து கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு உங்களில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். அவ்வளோ எளிதாக அந்த கடனில் விடுபட முடியாது. ஆனால் கடனை அடைத்து கொடுப்பார். அதே போல் 6இல் குரு உங்களுடைய 2ஆம் அதிபதிக்கும் 5ஆம் அதிபதிக்கும் 6இல் மறைந்திருக்கின்றார். ஆனால் குரு சுபர் அவருடைய நட்பு ஸ்தானமான செவ்வா வீட்டில் இருக்கின்றார். அப்போ 6ஆம் இட குரு அவரும் என்ன செய்வார்? அவர் கடன், நோய், எதிரிகள் இவர்களை அழிப்பார். இருக்கிற கடன்கள் தீரும், இருக்கிற நோய் இருக்கும், நோய்களை குணப்படுத்துவார். எதிரிகள் கண்முன்னே இருப்பார்கள், அவர்களை அடக்குவார். இதை சந்திக்க வேண்டி வரும். நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கடன்கள் இருக்கும், அதை சந்திக்க வேண்டியிருக்கும். அதை ஃபேஸ் பண்ணுவீங்க, ஈஸியாக ஃபேஸ் பண்ணுவீங்க. சில உடல் உபாதைகள் இருக்கும், மருத்துவர் செல்ல வேண்டி இருக்கும், குணமாகும். ஏனென்றால் என்ன பிரச்சனை இருக்குன்னு எப்படி தெரியும்? ஒரு பெரிய தொட்டிக்குள்ளே குப்பை இருக்குது அப்படின்னா மேலோட்டமாக தண்ணி இருக்குது, அடியில் குப்பை இருக்குது. அந்த தண்ணி அந்த தொட்டியை நம்ம கிளறும் போது தான் குப்பை வெளியே வரும். அதே போல தான் குரு 6இல் இருக்கும் பொழுது என்னென்ன பிரச்சனைகள் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லி அதை அவர் சரி செய்வார். அதுதான் 6இல் குரு. 6இல் குரு அமைப்பு எந்த பாதிப்பும் இருக்காது. எத்தனை மாதம் அது? 6இல் குரு ஒரு 4 மாதம் மட்டும்தான். சித்திரை மாதம் அவர் என்ன செய்கிறார்னா 7இல் குரு வருகிறார். ஸோ முதல் 4 மாதம், ஜனவரி முதல் 4 மாதம், ஏப்ரல் வரை சில உங்களுக்கு கடினமான ஒரு ரிஸ்க்கான எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாகும். ஏனென்றால் வாழ்க்கை என்பதே ஒரு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறது தான். அந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு 6இல் குரு சில பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட சரிப்படுத்தி விட்டு தான் 7க்கு செல்வார். 7ஆம் இடத்தில் குரு வரும்போது ராசியை பார்க்கிறார். சரி, 4இல் சனி பார்த்தோம். அதே போல் 5இல் ராகு என்ன செய்வார்? 5ஆம் இடம் குழந்தைகளுடைய ஸ்தானம். குழந்தைகள் ரீதியாக செலவு ஏற்படும். என்ன செலவு? ராகு எங்கே இருக்கிறார்? குரு வீட்டில் இருக்கிறார். ஸோ ராகு குரு என்ற சுபர் வீட்டில் இருப்பதனால குழந்தைகளுக்கான சுப செலவு ஏற்படும். என்ன சுப செலவு ஏற்படும்? குழந்தைகளை படிக்க வைக்கணும், நம்ம அவங்களுக்கானது செய்யணும். அவங்க விருப்பப்பட்டது வண்டி வாங்கி கொடுன்னு கேட்பாங்க, இல்லை சைக்கிள் வாங்கி கொடுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யக்கூடிய அளவில் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தா செலவு செய்விப்பார், இல்லாமல் கேட்க மாட்டாங்க. ஆக இருப்பதை கொடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 4இல் சனி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 4இல் சனி உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனாலே தொழில் நிதானம் தேவை. கண்டிப்பாக எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாமல் தொழிலிலே நீங்கள் ஒருமுகப்படுத்தி தொழிலே நீங்கள் செய்ய வேண்டும். சில நேரங்களில் கவனம் குறைவு ஏற்பட்டால் தொழில் பாதிச்சிடும். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு தொழிலிலே நீங்கள் ஒருமுகப்படுத்தி அதை நீங்கள் தொழில் சிறப்பாக செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. 7இல் குரு வரும்போது ராசியை பார்க்குறார். 7இல் குரு ராசியை பார்த்து உங்களுடைய 11ஆம் இடம், அது மட்டுமல்லாமல் உங்களுடைய 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆக இந்த வகையிலே குரு பகவான் ராசியை பார்க்கும்போதே நீங்கள் வலிமடைவீர்கள். எல்லாமே செய்ய முடியுன்ற உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். 7இல் ராசியை பார்க்கின்ற குரு இது வரைக்கும் நீங்கள் நம்மளால் செய்ய முடியாது, நம்மளால் ஆகாது அப்படி விட்டதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. என்ன காரணம்? குரு ராசியை பார்க்குறாரு, அதான் காரணம், வேறு இல்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இருக்கின்ற விருச்சிக ராசி குரு நட்பு கிரகம். அப்போது நட்பு கிரகம் என்ன செய்வார்? நண்பருக்காக எல்லாம் வாரி கொடுப்பார். என்ன
உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, வழக்கு பிரச்சனை இருக்கா, தீர்த்து வைப்பார். தேர்வு எழுத வேண்டியமா, அந்த தேர்வில் மிக சிறப்பான மதிப்பெண் எடுத்து கொடுப்பார். அது மட்டும் இல்லை, ஒரு வகையில் பிரச்சனையாக அது தீர்த்து வைப்பார். ஏன்னா 6ல் குரு செய்வார், 4ல் சனி இருக்கிற பிரச்சனையும் 6ல் குரு இருந்த பிரச்சனையும் அவர் 7 வரும்போது இதெல்லாம் அவர் என்ன செய்வார், அவர் தீர்த்து வைப்பார். அவர் வாழ்க்கை சுமூகமாக போகும். கடன் இருக்கும், கடன் கண்டிப்பாக இருக்கும். ஆக இந்த 7ல் குரு அனைத்து வகை அமைப்புகளிலும் உங்களுக்கு ஒரு செம்மையாக இருந்து எல்லாமே செஞ்சு கொடுப்பார். அதில் கவலையே வேண்டியதில்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ கேது இருக்கார் இல்லையா, கேது பகவான் வந்து உங்களுக்கு 11 இருக்கார். அந்த 11 அப்படின்னா மூத்த சகோதரர், உங்களுடைய சகோதரர்கள், அதாவது நம்ம சொன்னோம்னா மூத்த சகோதர ஸ்தானம், அவங்க மூலமாக உங்களுக்கு சில ஆதாயம் கிடைக்கும். அதாவது பிரச்சனை இருந்தால் கூட சால்வ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது என்ன அப்படின்னா, 5ல் ராகு குரு வீட்டில் இருக்கிறதுனால சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். 5ஆம் இடம் சொத்துன்னு சொல்லலாம், சொத்து கைக்கு வந்து சேரும். 1ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால லாபம் வந்து அமையும். இதெல்லாம் வந்து எல்லா வகையிலும் குரு பகவான் அமைச்சு கொடுப்பார். அதான் முக்கியமானது. ஆனால் நீங்கள் அதே சமயத்தில் இந்த 7ல் குரு வந்தாவே தனித்தன்மை உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, இதுக்கு முன்னே வர பிரச்சனை பூரா, சனியில் வந்த பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் என்ன செய்வார், அவர் மன நிம்மதி கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், உத்தியோகத்தில் சிறக்க வைப்பார், குடும்பம் நல்லாயிருக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், கைக்கு பண உறவு கிடைக்கும், எல்லாம் ஓகே தான். அப்போது ஆனால் என்ன அப்படின்னா, உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உறவுகள் அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யணும், எப்படி நம்ம வந்து தீயில் ரொம்ப தூரமும் போகக்கூடாது, கிட்ட நெருங்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம உறவு வகையில் நம்ம வந்து இருக்கணும். அதுதான் முக்கியமானது. பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மதிப்பு கொடுக்கணும். அந்த அளவில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது எந்த பிரச்சனை இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொழில் செய்யும்போது எந்த தவறும் செய்யாமல் அந்த தொழிலே நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு முகத்தோடு செஞ்சிங்கன்னா தொழில் சிறப்பாக இருக்கும். ஆக உங்களுக்கு இந்த 2024 விருச்சிக அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே மாதத்துலேருந்து மிக சிறப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே உங்களுக்கு ஏற்கனவே செய்த அமைப்பு எல்லாமே வந்து அந்த மே மாதத்துலேருந்து அடிகோலிட்ட எல்லா அமைப்புமே கட்டணம் போல் மிக உயரும், மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வந்து 5ல், அதாவது 4ஆம் இடம் சனி இருப்பதுனால 4ஆம் இடம் இப்போ வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு 30 வயசு இருக்கிறவங்க அல்லது 35 வயசு இருக்கிறவங்க அவங்க அர்த்தாஷ்டம சனின்னு போது கடுமையாக உழைக்கணும். அதே மாதிரி தான் வந்து 50 வயசு இருக்கிறவங்களுக்கு, 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி செகண்ட் டைம் வரும். 30 வயசு இருக்கிறவங்களுக்கு முதல் முறை வரும். 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்களுக்கு 2ஆம் முறை அந்த அர்த்தாஷ்டம சனி வரும். அந்த 2ஆம் முறை சனி என்ன செய்வார் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு என்ன அந்த 60 வயசில் 50 வயசில் வீடு இருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க, பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க, உறவுகள் இருக்கும், அதெல்லாம் மேம்படுத்துவார். அவங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும். பையனையோ பொண்ணையோ நீங்கள் என்ன செய்யணும், ஹையர் ஸ்டடி படிக்க வைக்கணும். வீடு நீங்கள் மாடியில் வீடு கட்டலாம் நினைப்பீங்க, அது கட்டுவீங்க. என்னது, அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து அந்த 4ஆம் இட சனி எல்லாம் செய்வார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அம்மா வயசானவர்களுக்கும் அவங்களுக்கு நீங்கள் வந்து பணிவிட செய்வீங்க. பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆக 50 வயசு இருக்கிறவங்க 60 வயசு இருக்கிறவங்க அந்த 4ல் அர்த்தாஷ்டம சனி என்பது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு வழிவகையை எடுத்து கொடுக்கும். ஏன்னா முதல்ல உங்களுக்கு சின்ன வயசில் அர்த்தாஷ்டம சனி ஒரு பாடத்தை கற்பிருக்கும். அந்த பாடமானது இந்த 2ஆம் சனி வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆகவே விருச்சிக அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய தொழிலிலே ஒருமுகப்படுத்தி உங்களுடைய சுற்றும் உள்ள நண்பர்கள், உறவுகள் அனைவரையும் அனுசரித்து மிக சிறப்பான முறையில் இந்த 2024 வெற்றியோடு நீங்கள் செல்வாக்கோடு இருப்பீர்கள் என வாழ்த்தி, வாழ்க வளமுடன். வணக்கம்.